வாங்க காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. வாங்க, நம்ம இப்போ போக போகிறது நம்ம திருநெல்வேலியிலிருந்து நம்மளோட திருப்பாதி வர. அதுக்கு இடையில் 2 ஸ்டாப் வரும். என்னென்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி, தூத்துக்குடியிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து திருப்பதி. இப்படி தான் நம்ம பஸ் இப்போ போகுது. வாங்க ஸ்டாப்பு டூர் மட்டும் வச்சோம் சொல்லு. என்ன ஒரே சத்தமே இல்லாமல் இருக்கு, இவனும் பேசலை. என்னாச்சு? பயப்புள்ளைக்கு ஏதாவது தொண்டை கட்டி போச்சா? காய்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? பஸ் பேசஞ்சர்ஸு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் கேள்வி கேட்குறதுனா கேட்டுக்கோங்க. ஆமாம், எனக்கு 2 முட்டை, ஒரு பிரியாணி, ஒரு கோழிக்கறி, இறக்கி விட வாங்கிட்டு வா, அதுக்குள்ள நாங்கள் போயிடுறோம். சும்மா கேள்வி கேட்க சொன்னா என்னையா பிரியாணி முட்டைன்னு கேட்டுக்கிருக்க? ஆமா, நீங்க தானே நான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்க சொன்னீங்க, அதான் வேணுங்கிறத கேட்டோம். சரி, அப்போ நீங்கள் இறக்கிக்கோங்க தலை. உனக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும் வேணும்னா நீ கேட்டுக்கோ. ஏதாச்சும் ஒரு கொஸ்டினா 2 + 3 + 0 + இது எல்லாத்தையும் சேர்த்தா என்ன? ஐயோ மூஞ்சி, அப்படியே உன்னை இறக்கி விட்டு போக போகிறேன். வாயை பற்றிட்டு இரு. இறக்கி விட்டுட்டு போ. எல்லாரும் டிக்கெட் இருக்கா? எல்லாரும் சாரிப்பா, என்னை மன்னிச்சிருக்குப்பா, உங்க காலில் வேணாலும் விழுறேன்ப்பா. எல்லார்ட்டையும் டிக்கெட் இருக்கா? டிக்கெட். ஆமாம், நம்மகிட்ட வரும்போது எவனோ ஒருத்தன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தானே, அவன் டிக்கெட் வாங்கினானா? இல்லை, வாங்கலப்பா. எதனால தெரியுமா? நீ உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்தேனா, அப்படியே டிக்கெட் வாங்குவேன் நான். டிக்கெட் வாங்கினேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதனால டிக்கெட் வாங்குவேன். ஓ, இப்படியே சொல்லி நீங்கள் தப்பிச்சலான்னு பார்க்குறீங்க. நாங்கள் உங்களை போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுக்க போகிறோம். சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி. டிக்கெட் எடுத்துட்டான், இல்லைன்னா இந்நேரம் போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருக்க வேண்டியதான். ஆமாம், பஸ் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது? வேகமாக போனால் எங்கேயாச்சும் இடிச்சிருவான் நான் டிரைவர். ஏன்னா பஸ்ஸில் பிரேக். அடே, டிரைவருக்கு ஓட்ட தெரியாதா? அடையோ, பஸ்ஸில் பிரேக் இல்லையா? ஆமாம், நான் கூட ஏதோ ஓட்டதான் தெரியாதுன்னு நினச்சேன். என்ன பிரேக் இல்லைன்னு சடக்குன்னு சொல்லிவிட்டான். அப்பு அதெல்லாம் இருக்குப்பா, தெரியாமல் வாய் கலரி சொல்லிக்கிட்டேன். ஆனால் என்ன ஆக்சிலேட்டர் இல்லை, அதனால கியர் போடும்போது வண்டி குதிச்சிச்சுன்னா எங்களுக்கு தெரியாதுப்பா. ஐயோ இல்லை, வண்டி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது, அதனால எப்பா டோன்ட் மிஸ் த எண்டு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் காலம் பூரா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. டோன்ட் மிஸ் த எண்டு. இதில் எண்டு வர்றதுன்னா அது ரொம்ப காமெடியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். டோரை க்ளோஸ் பண்ணியா டிரைவரே? நான் டோரை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன். அதை கேட்க நீ யாரியா? நான் கண்டக்டர்யா. கண்டக்டராக இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு வேணும். அதுக்கு ஒரு அளவு வேணும். அமைதியில் என்னதான் வண்டி மாதிரி குப்பீன்னு கொக்கி போட்டுட்டு இருக்கு, அது என்னதுப்பா? வந்து வாங்க, நம்ம தூத்துக்குடி வந்தாச்சு. அந்த லோடிங்கே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலாக்கி என்ன காய்ஸ், நம்ம தூத்துக்குடி வரைக்கும் வந்து முடிச்சாச்சு. இதோட நாங்கள் பார்ட் 2, 3